1500 சமம் வைப்போம். அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? அவ என்ன செய்வா பைத்தியாரி? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி அழகா பொங்கி ஒரு முட்டையை விட்டு அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். அவ சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு, ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க தண்ணி நிறச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அவ ஏன் அப்ப முதுகு தேய்ச்சி விட்டான்னா, அவர் மம்பட்டியை கொண்டு மண்ணை வெட்டி எரிதார் பாருங்க, வாங்கி 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 மொங்கு மொங்குன்னு வெட்டி எரிவாரு. அந்த ஒரு மம்பட்டி மண்ணு காப்பிடி மண் அவர் முதுகுல விழுமா. அப்படி வேகமா வேலை பார்த்திருக்காரு. ஆனா இப்போ நீங்க வேலைக்கு போனீங்கன்னா இப்ப குறுநி விதப்பாட்டுக்கு 9 ஆளு, அதுலயும் வீட்டுக்கு வரும்போது பாதிய குறை போட்டு வந்துருவா. அவளுக்கு சம்பளத்தை பார்த்தா 250 ரூபா வெத்தலை பாக்கு, அவளுக்கு ஆட்டோ சார்ஜ், கோண்டாட்டி வேற மத்தியானம் 11:30 மணிக்கு. ஆமா என்ன ஒரு ஆள் அப்படிதான் வரப்போட்டு கூப்பிட்டாரு. நாங்க செங்கோட்டை மம்பட்டி தூக்கி போட்டு போயிட்டேன் காலையில. சரிதான். வரப்பு நல்ல நனைஞ்ச வரப்பு. சரி ஐயா. வாங்கி வெட்டினா மம்பட்டி புல்லா பூந்துட்டு அப்புறம் மம்பட்டி புடுங்க முடியல. வயக்காட்டுக்காரரை வேலைக்கு போடுவாங்க. வயக்காட்டுக்காரரை கூப்பிட்டு சரி 2 பேரும் சேர்ந்து புடுங்கி மம்பட்டி கழுவிட்டு வீட்டை பார்த்து வந்துட்டேன். அப்ப இப்ப உங்களுக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க பலம் இல்லையே, நீங்க வேலைக்கு போய் என்னத்தை காப்பாத்த போறீங்க? கொண்டாடி நம்மள எப்படி மதிப்பா? மதிக்க மாட்டாளா? ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அப்ப ஆண்டவன் பகவான் அகில உலகம் எல்லாமே உயிரும் தப்பாமல் இறையிழந்து வந்த ஈசனுக்கு களைப்பாக இருப்பார் என்று களைப்பாரி இளைப்பாரி கொடுத்து உண்ணுங்களே உண்ணும் என்று உபசரித்தாள் பார்வதா தேவி. அந்த ஆதிசக்தி பார்வதி அருந்துங்களே அருந்தும் என்று ஆதிசக்தி உபச்சாரங்களை செய்து களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருக்க பகவானும் பார்வதி இருக்க மறுநாள் பொழுது விடிந்தது. பார்வதி பகவானை அழைத்தாள். ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாமே என்னைக்குமே படி இழக்க வாரீங்க போறீங்க, காலையில போறீங்க சாயந்தரம் வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியார்த்தனமான கேள்வியா இருக்கு பார்வதி. படைத்த பகவானாகப்பட்ட என்னை தானே எல்லோரும் வணங்குவார்கள். அதுல என்னம்மா உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்குகிறார்களே, ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை காலையிலையும் மாலையிலையும் கடவுள் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, நான் உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆனால் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். பகலில் ஒளி கொடுக்க வேண்டும்னா சூரிய பகவான், இரவில் ஒளி கொடுக்க வேண்டும்னா சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா அம்மா? அதனால் ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் வணங்கி வருகிறார் பார்வதி. அப்ப பார்வதி நினைக்கிறா, அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி பார்வதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாமல் பின்னால ஓடிவாள். இருகாலத்தை எடுப்பாள், இருகாலத்தை எடுப்பாள். அவள் ஈசங்கண்ண புத்துவாள், அவள் ஈசங்கண்ண புத்துவாள். அவ பகவான் புத்தும் போது பார் உலகம்
எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா உலகம் தாங்குமா? அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே நிற்கிறது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை, வந்தவரும் தெரியவில்லை, போனவரும் தெரியவில்லை. அப்ப உலகமே இருட்டாக ஒரு மாயமாக இருந்த உடனே சிவன் பார்த்தார். இப்பேற்பட்ட இருளான உலகத்துக்குள்ள மக்கள் எல்லாமே திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுவார்கள். நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா ஐயா? முடியாது. எந்த வேலையும் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப உலகம் இருட்டா இருந்தா மக்கள் தாங்குவார்களா? தாங்க முடியாது. அதனால இப்பமே நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் பார்வதிக்கு தெரியாது. ஆகையினால நெற்றிக்கண்ணை திறந்து நாமல் நீண்ட ஒளிகளை கொடுக்க வேணும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான், ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ண திறப்பாரா, உச்சி கண்ண திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, அவர் உலகில் ஒளி கொடுப்பாரா. அவர் உச்சி கண்ண திறந்த போல் உலகம் எல்லாம் ஒளியாகி, நெற்றி கண்ண திறந்த போல் நீண்ட ஒளியாகுதே. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்டிருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த அங்கார ஒங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆடாளி போடவே உச்சி கண்ணி பிறந்ததால், உச்சி கண்ணி தாயே உச்சி நீ மகாளியம்மோ, உச்சி கண்ணி தாயே உச்சி கண்ணி பிறந்ததால், உச்சி நீ மகாளியம்மோ, பெயர்நாமம் கொடுத்தவோ உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சங்களாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க சிவபெருமான் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்த பார்வதி பார்த்தா. இந்த ஆண்டவர் 2 கண்களையும் நம்ம கையால மறைத்திருக்கிறோம். அப்ப இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு கையை எடுத்தா கடவுளுக்கு முன்பதாக வந்து பார்க்கும்போது சிவபெருமான கண் திறந்த அக்கினி பொறிகள் பறந்து கொண்டிருக்கிறது. பார்வதி பகவானை பார்த்த உடனே அங்கம் பதறி ஆவி தனலாகி வேர்த்து விறுவிறுத்து சிவன் முன்னால மன்னிப்பு கேட்டு மங்கி நிற்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும், தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனை எனக்கு பொறுக்க வேண்டும் என்று பார்வதி பயந்து போய் நின்னா பாருங்க. அவ வேர்த்து விறுவிறுத்து பார்வதியின் வேர்வை துளி காட்டாற்று வெள்ளமாக கரை புரண்டு வருது. அப்ப பார்வதியின் வேர்வையோ காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வந்தபோது சக்தியின் வேர்வை உலகம் போனா உலகத்துக்கு உயிர் சேத ஒரு உப்பு தண்ணி. அதனால இதை உலகம் போகாமல் தடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கல. சடாமுடி வாரத்தில் இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுக்கிறார். சாமி உங்கும் சம்பாதி கப்பால் கப்பா உங்க சம்பாதி கப்பால் கடல் உவர் கடலா இரண்டங்கடல் கருங்கடலா மூணாங்கடல் மோர் கடலா நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் அலைகடலா ஆறாங்கடல் ஆழக்கடல்
காலடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புச்சு வெள்ளி புச்சு தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்திலே பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தின் அம்சங்களாகவே இருபேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல, பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது. நம்மள மாதிரி கையே கால் இருந்தா நடந்து போகும். அதுக்கு வயத்தால தரையிலே உருந்து உருந்து தானே போக முடியும். அதத்தான் சொன்னேன், வயத்தால போகணும்னா அது இறைவனுடைய படைப்பு. நமக்கு கால் கை இருக்கு, நம்ம நடந்து போறோம். அதே மாதிரி ஆடு மாடு கால் கை இருக்கு, நடந்து போகுது. சரி, பாம்புக்கு வந்து கால் கிடையாது. இல்ல இல்ல, அதனால வயத்தால ஊந்து போகும். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாலும் சரி மனித தலையோடு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு பிள்ளை இல்லை என்று வாய்விட்டு அவர்களால் புலம்ப முடிந்தது. நம்ம மாதிரி ஆள்கிட்ட சொல்லி அழ முடியல, குழந்தை இல்ல பிள்ளை முடிந்தது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி திருமணமாகி 12 வருடங்களாக இருவேர்களுக்கும் குழந்தை ஒன்று இல்லாமல் இறைவனுடைய அருளாலே அவர்களுக்கு எந்த செல்வத்திலேயுமே குறைவு கிடையாது. அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவனும் தேவியும் அந்த குணமோடு வாழ்ந்துவார். எல்லைக்குத்தான் என்னை போல என பிரிய தோழர் போல பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்துவார். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்துவார். அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துவாரா? அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வரும். அவர்கள் இரு பேர்களுக்கு மண்ணிற்கு மனையிருக்கு மண்ணால குறைவும் இல்லை. பொன்னிற்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை. ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவர்களுக்கு வந்த வீடு அவர்களுக்கு அடுத்து நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் மண்ணு மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, இருக்கின்றது, பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு. அவர்கள் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே ஐயா மலை
செய்யும் தொழில் என்னும் விருத்தியாகி பத்திரகாளி அம்மன் அருளாலே பல்லாண்டு பலகாலம் வாழ வேண்டும் என்று என் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடங்களாக பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்கனவராஜவண்ணா எங்கனவராஜவண்ணா எனக்கு வாய்த்த பிராணனா நான் உங்க தேவி நாகக்கன்னி பெண்ணா பிறக்கலாம் பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழலாம் மங்கையாக பிறக்கலாம் மதலை ஒன்று இல்லாமல் மன்னான மாநிலத்தில் வாழலாமா கன்னியா பிறக்கலாமா கை குழந்தை இல்லாமல் மன்னான கலி உலகில் வாழலாமா கை குழந்தை இல்லாமல் இந்த கலி உலகில் வாழலாமோ? மன்னா பிள்ளை இல்லா சாதமது குழுவாக இருக்குதையா மதலை இல்லா சாதமது மறந்து போல இருக்குதையா குழந்தை இல்லா சாதமது சாதமது குப்பையாக தோணுதையா மன்னவ வாசனில ஒரு மரமா வாசனில ஒரு மரமா வன்னிக்கா காய்க்கு மரம் வன்னிக்கா காயா நாவலியிலையும் தாழ்வான் கொல்லையில் ஒரு மரம் கொல கொலையா காய்க்கு மரம் நான் கொல கொலையா காயா ஏன் கொல தருக்கும் தாழ்வான் முச்சத்தில ஒரு மரமா முத்து முத்தா காய்க்கு மரம் நான் முத்து முத்தா காயா முத்து முத்தா காயா ஏன் முதியோருக்கும் தாழ்வான் நான் உங்க தேவி நாகக்கன்னி உங்க தேவி நாகக்கன்னி சாலையில ஒரு மரமா சாரிக்கா காய்க்கு மரம் சாரிக்கா காயா காயமல் சனத்திலேயும் தாழ்வான் காதலிலே ஒரு மரம் வாழைக்காய் காய்க்கும் மரம் வாழைக்காய் காயாமல் வகையிலையும் தாழ்வானே அங்கே வாழைக்காய் காய்ப்பதப்போ வகையோடு சேர்வதப்போ முத்தத்திலே ஒரு மரமா முத்த காய்க்கும் மரம் முத்த காயாமல் அங்கே முதியோர்க்கும் தாழ்வானே முத்த காய்ப்பதப்போ முத்த காய்ப்பதப்போ முதியோரு சேர்வதப்போ ஏ மன்னா நாகமுடி ராஜா மன்னவா எனக்கு கொல்லையிலே ஒரு மரம் கொல கொலையா காய்க்கும் மரம் ஆமையா கொல கொலையா காயாமல் என் குலத்தாருக்கும் தாழ்வாகி விட்டேன் அல்லவா ஆமா நான் வாசலிலே ஒரு மரம் வன்னிக்கா காய்க்கும் மரம் அண்ணா மன்னவா வன்னிக்கா காயாமல் என் வழியொருக்கும் தாழ்வானேன்
நான் தான் கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவர் என்று குறை போட்டு பேசுகிறார்கள். நான் எங்கேயும் போக முடியவில்லையே மன்னா. எனக்கு மட்டும் ஏன் ஒரு குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தார், கவலை கொண்டிருக்கிறார். பார்த்தார் நாகராஜன். அடியே நாகக்கண்ணி, எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? வந்த உடனே பிள்ளை இல்ல பிள்ளைகள் ஒரே அழுது அம்மா. என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்க? கத்திரிக்காவா காய்க்கல கடையில வாங்கி கொடுக்கறதுக்கு இல்ல மாங்காய மார்க்கெட்ட படக்குன்னு வாங்கி கொடுக்க. மன்னா காட்டாம்பல நீங்க காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நேரம் போயிரும். நான் பெண்ணா பிறந்தவா என் கவலை எல்லாம் மனசுக்குள்ளே வைத்து கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து 4 செவத்துக்குள்ள நான் என் கவலைய மனசுலயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு நாகக்கன்னியானவள். என் மன்னா, நாம இருக்கு வரைக்கும் ஒரு குழந்தை இல்லைன்னு நம்ம 2 பேருமே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாளை பின்ன நம்ம வாழ்ந்து மடிந்து வைகுண்டம் சேரும் காலம் வந்தா நாமளை வழி அனுப்புவதற்கு ஒரு குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து நாம சிவலோகம் சேரும் காலம் வந்தா சேர்ந்த நுப்ப நாமளுக்கு குழந்தை இல்லை மன்னவா. அப்படியே செத்து மடிந்தாலும் நாமளை அடக்கம் செய்ய பெரிய போராட்டம் வரும் அல்லவா. மன்னா பின்னால நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். தான் பெத்த திருமகன் இல்லையானா சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா, நீங்க தான் அவருக்காக காரியம் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா அவன் பணம் காசு இருந்தா கூப்பிடாமலே முதலாவது வந்து முன்னால நிப்பான். பணம் காசு இல்லைன்னு வையே அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கல, அவனே கட்டின வீட்டுக்கு வெள்ளி அடிக்காம போயிட்டான், இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குயா சவத்தை கொண்டு போடுங்க இவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது மன்னா. குணம் இருக்குன்னு சொல்லி போய் டீ கடையில் போய் அண்ணாச்சி என்கிட்ட
நல்ல குணம் இருக்கு. ஆமா. ஒரு டீ நல்லா போட்டு கொடுங்க. ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? வெந்நிய பிடிச்சி முகத்துல ஊத்துவாரு. ஆமா அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன், எனக்கு ஒரு கோட்டை கொடுங்க. அதனால இனியும் நாமல் இப்படியே குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தோமே, ஆனால் ஆனால் நாமளுக்கு குழந்தை கிடைக்காது. ஆமையா. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆமையா. நாமல் ஆண்டவனை என்னை அரும்பெரும் தவங்கள் இருக்க வேணும் என்று வேண்டுமென்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சமா தலை மூலிகி, வெள்ளி சமா தலை மூலிகி, வெள்ளி சமா தலை மூலிகி, தலை மூலிகி, தலை மூலிகி, அங்க விரதம் அது இருந்து வார, அங்க விரதம் அது இருந்து வார, வெள்ளி சமாதார மொழிகி ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்தி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 மாதம் அல்ல, 2 வாரம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருக்க ஆரம்பித்தார்கள். எப்படி தவம் இருக்கிறார்கள்? உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் அண்ணாங்கண்ணியது அருந்தீராமல் ஆண்ட வந்திருப்புகள் அரோகரா அரணே அரோகரா அரணே
அங்கே ஆண்டவன் பகவான் வரவே இல்லை வரவே இல்லை அங்கே ஆறு நல்ல வருட ஆதி பகவான் ஏழு நல்ல ஏகாம்பரம் எட்டு நல்ல வருட ஈஸ்வரனோ வரவே அங்கே ஒன்பது வருட உமையல் தேவன் வரவே பத்து பன்னிரண்டு அங்கே வருட பரம்பொருளோ வரவே ஈராறு 12 வருடங்களாகவே தவங்களை செய்தார்கள் ஆனால் பகவான் சிவன் வரவே இல்லை ஆண்டவே இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க இப்படியே 12 வருடங்களும் முடிந்து போனது பகவான் சிவபெருமான் வராமல் இருக்க ஏன் இன்னும் ஆண்டவன் நாமளுக்கு மனமிறங்கவில்லை ஒருவேளை தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா என்னவோமா? படப்பு படம்பு இலைய மாத்தி போட்டுமான்னு தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று அவர்கள் ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும் இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும்
பட்டணத்தில் பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஆமா இதனை கண்ட ஆண்டவன் கண்டும் காணாதவரை போலவே இருக்கிறார். இருக்கின்றார். ஏன் தெரியுமா? எதற்காக? இவங்க 2 பேர்களுக்குமே இந்த ஜென்மத்திலே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும். அப்ப சிவபெருமான் கண்டும் காணாதவரை போல என்னைக்கும் போல அன்னைக்கும் அகிலமெல்லாம் படியிறக்கவே பயணமாக புறப்பட்டு வருகின்றார். பார்வதி சும்மா இருப்பாளா? இந்த ஆண்டவே பூலகத்துக்கு தினமும் படி இழக்க போறார். பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆண்டவனோடு நம்ம போயிட்டு வந்தா என்ன என்று பகவானை அழைத்த பார்வதி, சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவா பகவான், நீங்க ஆதிசக்தி வார்த்தைகள் நான் இன்றைய தினமதி உங்களோட வழியளப்பு உமையவளும் பார்க்கவே பகவானோட வழியளப்பு பார்வதி நாம் பார்க்க வேணும். கனவுளோட வழியளப்பு கண்ணந்தந்தை பார்க்க வேணும். அப்ப பார்வதியும் கேட்டபோது பகவானும் ஏது சொல்வார்? ஏடி அம்மா பார்வதி, நீ என்னோடு வந்தையா? எனக்கு இடையூறு வந்துச்சு. கடவுளோடு வந்தையா? நமக்கு கவலை வந்து சேரும் அம்மா. அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தானே படி இழக்க போவேன். இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, உனக்கு என்ன ஆச்சு? ஆண்டவா, நீங்க உலகமெல்லாம் படி அதுக்கும் அப்பப்போ வயிறு பசிக்கு போல இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் காப்பி கொடுக்கணும். ஏன்னா நேரம் மத்தியானம் ஆகி போச்சு பாத்தியா? அதனால கேக்கு. அதனால என் அண்ணா, நீங்க தினமும் படியிழக்க போனா பார்வதி நான் தன்னந்தனிமையாக அமர்ந்திருக்கிறேன். அதனால உங்க கூட வந்து உலகத்திலே உள்ள படியிழப்பை நான் பார்த்து விட்டு திரும்பி வருகிறேனே. டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? டிவியை போட்டு பார்க்கவா? டிவியை போட்டா எந்த டிவியை பார்த்தாலும் ஒரே நாடகம் தான் ஓடுது பாத்துக்கோ. சன் டிவில பார்த்தா நாடகம், விஜய் டிவில பார்த்தா நாடகம், கலர்ஸ் டிவில பார்த்தா நாடகம். இதே ஊத்தி விடுங்க. விஜய் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், சன் டிவில நாடகம், சீ தமிழ்ல நாடகம், எதை எடுத்தாலும் நாடகம் தான் போடுவாங்க. புரியல? டிஸ்கோ கவரி. டிஸ்கோ கவரி இல்ல தாத்தா, டிஸ்கவரி. எங்க ஊர்ல பூரா டிஸ்கோ நீ கவரி. பெரிய பிகாம் படிச்சு கிழிச்ச பாரு. எங்க ஊர்ல பூரா டிஸ்கோ கவரியா? எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம். அதானே. அப்ப டிவி போட்டு அப்ப சீரியலை பார்க்க வேண்டியதானே? சீரியலை பார்க்கணும்னா சீரியல் பார்க்கத்தான் செய்யலாம். சரி, 6 மணிக்கு டிவியை போட்டு உட்கார்ந்தான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? ராத்திரி 11 மணியாவது அந்த இடத்தை விட்டு எந்திக்க. அப்பதான் சீரியல் முடியும். அவர் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்ததும் தெரியாது, அவர் குளிச்சுட்டு போறதும் தெரியாது. சாப்பாடு வைனா சொல்லுவா, விளம்பரம் போடட்டும், கொஞ்ச நேரம் போரும், கொஞ்சம் அவசரப்படாத, அதுக்கு பிறகு சாப்பாடு வச்சு தாரேன் அப்படின்பா. இவரு உட்கார்ந்து உட்கார்ந்து பாப்பாரு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் டிவில. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.